28 இயர்ஸ் லேட்டர் படத்தினுடைய ரசிகர்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட். இந்த செகண்ட் பார்ட்டனுடைய போன் டெம்பிள் போன பார்ட்டனுடைய ஸ்பைக் அவங்க அம்மாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் அம்மாவை கூட்டிகிட்டு அந்த ஆற்றை தாண்டி அந்த காட்டுக்குள்ளார ஆல்ஃபா அவங்க கீழே இருக்கக்கூடிய ஜாம்பி இவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து டாக்டரை சந்திக்க வரப்ப டாக்டரு இதுக்கு மேலே இறைவன் வழி தான் அப்படின்னு கையை விரிச்சிருவாப்புல. அம்மாவும் இறக்க அவங்களோட போன் எல்லாத்தையும் அந்த டெம்பிள்லேயே செட் பண்ணிடுவார் டாக்டர். தம்பி இதே ஒத்தடி பாதையில் நீ போ, அப்படி போனேன்னா ஒரு 6 வரும் தாண்டி போனேன்னா நீ அங்கேருந்து உயிர் பழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஜிம்மி கிறிஸ்டல் கிட்ட மாட்டுறான். இந்த ஜிம்மி கிறிஸ்டல் கிட்ட ஒரு 4-5 கையாட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பேருமே கூட ஜிம்மி ஃபாக்ஸு, ஜிம்மி ஸ்னேக்கு, ஜிம்மி லிங்க்கு அப்படின்ட்டு ஜிம்மி அதுக்கப்புறம் வரக்கூடிய மம்மி எல்லாமே சேர்ந்து வரும். இந்த பாட்டு ஓப்பனிங்கே போன பாட்டு ஜிம்மி கிட்ட மாட்டினதுலேருந்து தான் தொடங்கவே ஆரம்பிக்குது. நம்ம ஸ்பைக்கை போட்டு சித்திரவதை பண்ணுவானுங்க. இங்கே பாரு தம்பி, ஒன்று நீ உயிரோடு இருக்கணும்னா இந்த கத்தியால் நம்ம ஜிம்மியை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்ல ஸ்பைக்கு ஏற்கனவே பல வித்தைகளை கத்திருந்தவன். அதனால் ஒரே சொருவான் ஜிம்மியோடைய அப்ரசன்டியா. அப்புறம் என்ன, ஜிம்மி டீமில் இவனும் ஜிம்மி அப்படின்னு கூப்பிட்டு அழைக்கப்படுறாங்க. இவன் தலையில் ஒரு வெள்ளை விக்கியா ஒன்று மாட்டி விட்றாங்க. போன பாட்டு பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஜிம்மி குரூப்பு எல்லாமே ட்ராக் சூட் போட்டு சுற்றிட்டு இருக்குங்க. ப்ளூ கலர், சிறப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் அப்படின்ட்டு தம்பிக்கும் ஒரு சூட்டை கொடுத்து நீ இனிமேல் நம்மளால தான் வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம். கட் பண்ணால் நம்ம ஆல்ஃபா, அதாவது இந்த ஜாம்பியோடைய ஹெட்டு மாதிரின்னு வச்சுக்குவோம். அவங்க கையில் ஒரு ஹியூமன் மாட்டுறப்ப கண்ணுக்குள்ளே விரலை விட்டு அப்படியே முதுகெலும்போட வெளியில் தூக்கி மண்டையை பிளந்து உள்ளே இருக்கிற கூட மூளையை சாப்பிட்றான். இதெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு வாந்தி எடுக்கிற சூழல் ஏற்படும். அதனால் தயவுசெய்து ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினச்சாலாம் தவிர்த்துருங்க இந்த படத்தை. வெறி கொண்ட ஜாம்பியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பசி ஆறல அப்படின்ட்டு தூரத்தில் நம்ம டாக்டர் கெல்சன் ஏதோ பைப்பில் கையை வச்சுட்டு ஆடிட்டு நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஆல்ஃபா அவரை நோக்கி நடக்க ஆரம்பிக்க டாக்டர் ஏற்கனவே ஆல்ஃபாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு, சாம்சன் அப்படின்னு. மைசன் அப்படின்னு கூப்பிடுவாரே நம்ம கவுண்டம் பண்ணி, அந்த மாதிரி சாம்சன் அப்படின்னு ஒரு பேரவும் வச்சு இங்கே பாரு, நீ என் பக்கத்தில் வந்த இந்த பைப்பில் மயக்க மருந்து வச்சுருக்கிற ஒரே ஊதிடுவேன் அப்படிங்க பக்கத்தில் நெருங்கி வரான். இவரும் ஒரு ஒன்று ஊத அவனும் மயக்கம் அடைகிறான். இந்த வனாந்தர காட்டுக்குள்ளார இவரும் ஜாம்பிக்கு எப்படியோ ஒன்று மருந்து கண்டுபிடிச்சிருந்து டாக்டர் அலையோன்னு அலைய பேச்சுவார்த்தைக்கு யாருமே கிடையாது. இறக்குற பணத்தை எல்லாம் வேக வச்சு எலும்பெடுத்து கோயில் கட்டினது தான் மிச்சம். இந்த சாம்சன் மயக்க நிலையில் இருக்கிறப்பயே பக்கத்தில் உட்காந்து பாடுறது, பேசுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு அவனை அறபோதையிலேயே மிதக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த போதை சாம்சனுக்கு பிடிச்சிருச்சோ என்னமோ தெரியல. தினமும் டாக்டரை பார்க்க வரப்ப அவரும் ஒரு ஒன்று ஊத தினமும் மயக்கம் அடைகிறாப்புல. எப்படியாவது உன்ன அம்மா அப்படின்னு நான் கூப்பிட வச்சிருவேன்டா அப்படின்னு டாக்டரு மெனக்கறாப்புல. அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கிது. டாக்டர் கெல்சன் இந்த மாதிரி பிரபஞ்சத்திலேயே இதுதான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு இந்த போன் டெம்பிளை கட்டிட்டு இருக்க, மறுபுறம் சாத்தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜிம்மி கிறிஸ்டல் இந்த டாக்டரை வந்து சந்திக்க வராப்புல. அப்போ சூட்சமமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாப்புல. அதுக்கு டாக்டரான கெல்சனும் ஒத்துக்கிறாப்புல. உங்கள் டீமை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்க. கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய பூஜை ஒன்று நடக்கும் சாத்தான் வழிபாட்டில். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படம். எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு ஓப்பனிங்கில் சொன்னதுக்கு காரணமே, போன பார்ட்டில் அம்மா பையனோட சென்டிமெண்ட் ஒரு பக்கம், ஜாம்பியோடைய வெறியாட்டம் ஒரு பக்கம் இருந்தது. இந்த ஸ்க்ரீன் பிளே தான் படத்தை பார்க்க வைக்க பரபரப்பாகவும் இருக்கவும் செஞ்சது. ஆனால் இந்த பார்ட்டில் டேனி பாயிலுக்கு பதில் வேற ஒரு டைரக்டர் நியா டக்கோஸ்டா இந்த பாட்டை டைரக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சிலியன் மர்ஃபி இந்த படத்தினுடைய இவ்வளோ செகண்ட்ஸில் தான் உள்ளுக்குள்ளார வருவாப்புல. ஆனால் தேர்ட் பாட்டு இவரை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடணும். ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபேமிலிக்கு இது செட் ஆகாத ஒரு படம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வாய்ப்பில்லை ராஜா தான். ஸோ இதே போல் நம்ம சேனலில் வந்து படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.